வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்களை பத்தின தகவல் தாங்க சொல்ல போறேன். காரைக்குடி கம்பன் விழாவுல ஜீவானந்தம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சொற்பொழிவாற்ற போயிருந்திருக்காருங்க. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம். 45 நிமிஷங்கள் முடிஞ்ச உடனே சிவப்பு விளக்கு எரியும், அதோட நிறுத்திக்கணும் அப்படிங்கறதான் கண்டிஷன். ஆனா பாத்தீங்கன்னா 80 நிமிஷங்கள் பேசியிருந்திருக்காருங்க. சிவப்பு விளக்கு எரியவே இல்லை. சிவப்பு விளக்கை இயக்க வேண்டிய இடத்துல இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்கள். அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன 80 நிமிஷம் பேச விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, ஜீவானந்தம் பேசினா பரவாயில்ல, என் அப்பன் கம்பன் அல்லவா பேசினான், எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொன்னாராங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, 1941ஆம் வருஷத்துல அலிப்பூர் சிறையில கம்பராமாயண வகுப்பு வந்து நடத்தப்பட்டிருந்திருக்கு. கம்பராமாயண வகுப்பு எடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள். அங்க பாத்தீங்கன்னா நேரு உட்பட நிறைய தலைவர்கள் வந்து கலந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1949ஆம் வருஷம் காரைக்குடி அழகப்பா காலேஜுக்கு வந்த நேரு கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்களை பார்த்து, என்ன கம்பரே நலமா அப்படின்னு கேட்டாராங்க. எந்த அளவுக்கு கம்பரையும் கம்ப ராமாயணத்தையும் நேசிச்சிருந்தா, கரைச்சு குடிச்சிருந்தா கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்களுக்கு இந்த மாதிரியான பெருமை கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த தகவலோட இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டும்.